வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருதர். பொதுவாக நம்ம சேனலில் ஒரு ப்ராடக்ட் கையில் இல்லாமல் அதை பற்றி அதிகமாக பேசுகிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரு ப்ராடக்டை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கேன். நத்திங் அப்படிங்கிற இந்த புது கம்பெனியிலேருந்து இயர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிடபிள்யூஎஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. மொபைல் ஃபோனுக்கெலாம் இல்லாத ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன்ஸுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இயர்ஃபோனுக்கு அவங்க கிரியேட் பண்ண ஹைப், அவங்க பண்ண மார்க்கெட்டிங், அதுக்கேற்றாப்புல அவங்க பேசின பேச்சு, கொஞ்சமாக பேசுனீங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ ஃபைனலாக ப்ராடக்டை லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ முதல்ல அந்த ப்ராடக்ட்டை பற்றின விவரங்கள் பார்ப்போம். இது ஒரு இன்இயர் டிடபிள்யூஎஸ். மற்ற நாடுகளில் விலை அதிகமாக இருந்தாலும், அதாவது $99, €99 அவங்க மற்ற கண்ட்ரீஸில் அவங்க லான்ச் பண்ணாலுமே, இந்தியாவில் ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸிங்கில் ₹5,999 ஆகஸ்ட் 17 ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ரொம்ப ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இந்த இயர் ஒன் அப்படிங்கிற இந்த இயர்ஃபோன்ஸுடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க தரப்புலேருந்து இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன் அப்படிங்கிறாங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு விவரமாக பேசுகிறேன். அதுக்கப்புறமா இதில் ஒவ்வொரு இயர்ஃபோன்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 4.7 கிராம்ஸ் தான் இருக்குது. இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், டிரான்ஸ்பரன்சி மோட் எல்லாமே இருக்குது. 11.6 mm டைனாமிக் டைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ANC ஆனில் இருந்துச்சுன்னா ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இயர்ஃபோன்ஸில் 4 hours வரைக்கும் பேட்டரி லைஃப் கிடைக்குங்கிறாங்க. ANC ஆஃப் பண்ணால் 5.7 hours வரைக்கும் கிடைக்குங்கிறாங்க. ஸோ ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு 30 hours அந்த சார்ஜிங் கேஸில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 27 to 34 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு வேறு போட்டிருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் 5.0, அப்புறம் ஏஏசி மற்றும் எஸ்பிசி கோடுக்கு இங்கே சப்போர்ட்டிங் கொடுத்துருக்காங்க. IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இந்த இயர்ஃபோன்ஸுக்கு இருக்குது. ஜெஸ்டர்ஸ் எல்லாமே டேப் அண்ட் ஸ்லைட் ஜெஸ்டர்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த இயர்ஃபோன்ஸினுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இவங்களுடைய மார்க்கெட்டிங் எல்லாமே ஹைப் கிரியேட் பண்ணுது. இது எல்லாமே மார்க்கெட்டிங் ஹைப் கிரியேட் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் அதை பண்ண விதம் எனக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தோணலை. அவங்க டீஸ் பண்ணது ஒரு வித்தியாசமான வேற ஒரு டிசைன். ஓகே, இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு அருமையான ஒரு டிசைன். பார்க்குறதுக்கு அந்த நத்த கூடு மாதிரி பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த டிசைன். அந்த மாதிரி ஒரு டிசைன் இது வரைக்கும் உலகமே பார்க்காத ஒரு டிசைனை டிடபிள்யூஎஸில் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அருமையாக இருக்கும். ஆனால் அவங்க லான்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா பேய் தம்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி உலகத்தில் யாருமே பண்ணாத ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது எல்லா ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்குது. உங்கள் கையில் ஒரு டிடபிள்யூஎஸ் இருக்கிறப்போ அது வித்தியாசமாக இல்லை. அந்த ஒரு கேப்பை நாங்கள் ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு வித்தியாசமான டிசைனில் ஒரு டிடபிள்யூஎஸை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்களேப்பா, அப்படி என்ன வித்தியாசமாக பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே அப்படியே ஹைப் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் அந்த ஹைப் பார்த்தீங்க அப்படின்னா டப்புன்னு சவுத்தில் விழுந்த மாதிரி பட்டுன்னு ஆகி போயிடுச்சு. காரணம் என்னென்னா, டிசைன் பார்க்குறதுக்கு இதுக்கு வரைக்கும் முன்னாடி இயர்ஃபோன்ஸ் ஒரு சாதாரண இயர்ஃபோன்ஸ் மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் டிடபிள்யூஎஸில் ஆக்சுவலாக டிடபிள்யூஎஸ் இயர்ஃபோன்ஸில் ரொம்ப பெருசாக ஒன்றும் டிசைனில் நீங்கள் மாற்றிட முடியாது. ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு செக்மெண்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. அவங்க லான்ச் பண்ணியிருக்க இந்த இயர் ஒன் இயர்ஃபோன்ஸோட டிசைன், அதாவது வெளித்தோற்றத்தை நம்ம பார்க்காம அதோடைய அமைப்பை பார்த்தோம் அப்படின்னா, அந்த அமைப்பு ஏற்கனவே ஓப்போ கம்பெனியில் W51 அப்படிங்கிற இயர்ஃபோனுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ், அந்த ஷெல்லை மட்டும் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் போட்ட மாதிரி ஒரு டிசைன் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. பெருசாக ஒன்றும் அதாவது ரேடிக்கல் சேஞ்ச், இன்னோவேட்டிவ் சேஞ்ச் கொண்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏற்கனவே உலகத்தில் எல்லா இயர்ஃபோன்ஸும் இருக்கக்கூடிய டிசைனை எடுத்து அதுக்கான ஷெல், அந்த கேஸை அந்த ஸ்டெம்மில் மட்டும் டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இது தப்புன்னு சொல்லலை, ஆனால் இதுக்காக அவங்க கொடுத்த ஹைப்பு, அவங்க பேசின பேச்சு, இதெல்லாம் பார்க்குறப்போ இது வரைக்கும் உலகத்தில் எல்லா டிடபிள்யூஸும் நீங்கள்லாம் வெட்டி பசங்கடா, தான் வேஸ்ட்டு, நாங்கள் தான் பெஸ்ட்டு, நீங்கள் பெஸ்ட்டாக இருங்க. ஆனால் அதை பேச்சில் மட்டும் இல்லாமல் செயல்லையும் காமிச்சு அந்த ப்ராடக்ட்லேயும் அந்த ஒரு வித்தியாசமான டிசைன் கொண்டு வந்திருந்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். அதாவது இந்த டிரான்ஸ்பரண்ட் டிசைன் அப்படிங்கிறது, அதாவது இன்றைக்கி ஆடியோ இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியாத விஷயமா. டிரான்ஸ்பரண்ட் டிசைன் அவங்க ஏன் பண்ணலை, இது வரைக்கும் எந்த கம்பெனியும் பண்ணாததுக்கான ஒரு காரணம் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் டிசைன் ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகும். அவங்க யூஸ் பண்ண கிளாஸ் யூஸ் பண்ண முடியாது, பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ண முடியும். பிளாஸ்டிக்கில் டிரான்ஸ்பரண்ட்
உலகத்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச காமன் சென்ஸ். என்னதான் நீங்கள் மெட்டீரியல் என்னதான் பண்ணாலும் அது நீங்கள் தரையில் வைக்கிறப்போ, எடுத்து நீங்கள் பேக்கில் போடுறப்போ, பாக்கெட்டில் போடுறப்போ ஸ்க்ராட்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஸ்க்ராட்சாக ப்ராடக்ட் வாங்கி 1 மாதம் 2 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ராட்ச். கேஸ் கூட அவங்க டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துருக்காங்க. கேஸ்லேருந்து இயர்ஃபோன்ஸ் வந்து எல்லாமே ஸ்க்ராட்சாக இருக்கும். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணக்கூடிய ஓப்போடைய என்கோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா அதோடைய கேஸ் கிளாசி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாசி ஃபினிஷிங்கு அவ்வளோ தூரத்துக்கு ஸ்க்ராட்ச் வாங்கியிருக்கு. ஸோ இவங்க வந்து கிளியர் கிறிஸ்டல் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எவ்வளோ ஸ்க்ராட்ச் ஆகி அது எவ்வளோ தூரத்துக்கு அசிங்கமாக தெரியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். அதனால தான் இது வரைக்கும் எந்த கம்பெனியும் டிரான்ஸ்பரண்ட் டிசைன் பண்ணுறதில்லை. பண்ண முடியும், எல்லாராலையும் பண்ண முடியும். இன்னைக்கு இல்லை, அதாவது ஐபாட் நானோ இந்த மாதிரி ப்ராடக்ட், அப்புறம் ஓபியினுடைய ஸ்மார்ட் ஃபோன், ஓபி வேர்ல்டு ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மொபைல் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணப்போ அந்த மொபைல் ஃபோன் வந்து கேஸ் பாக்ஸிங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக தான் இருந்துச்சு. ஸோ டிரான்ஸ்பரன்சி டிசைன் அப்படிங்கிறது டெக்னாலஜி ஃபீல்டுக்கு புதுசு கிடையாது. ஆனால் அதை வந்து ஆக்சுவல் ப்ராடக்ட்ல இல்லாமல் அதோடைய கேசிங், அதோடைய பேக்கேஜிங்கில் அதோடைய நிறுத்திக்கிட்டாங்க. ஆக்சுவல் ப்ராடக்ட் கொண்டு வராததுக்கான காரணம் ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா பழுப்படைஞ்சிடும். எல்லோ கலர், அப்படியே எல்லோ கலர் மாதிரி அப்படியே ஒரு 4 அடிவில், அதாவது நம்ம ஊர் கண்டிஷன்ஸை, நம்ம இந்தியா கண்டிஷன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிராபிக்கல் கிளைமேட்டில் இருக்கோம். டிராபிக்கல் கிளைமேட் நம்ம கை தூசியாக இருக்கும், நம்ம கை வெட்டாக இருக்கும், நம்ம கை ஆயிலியாக இருக்கும், வெளியில் அதிகமாக ஹீட் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து ரியாக்ட் ஆகி நாளாக அது ஒரு பழுப்படைஞ்சிடும், ஸ்க்ராட்ச் ஆயிரும். அதனால தான் எந்த கம்பெனியும் அதை பண்ணலை. அதை என்னமோ உலகத்திலேயே பெரிய இனோவேஷன் இவங்க தான் எடுத்து பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் இன்னும் நம்ம கைக்கு வரல. அது அந்த ப்ராடக்ட் நம்ம கைக்கு வந்தால் தான் ஃபிட், ஃபார்ம் அண்ட் ஃபினிஷிங் ஃபங்க்ஷன் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பட் ஜென்ரலாக எனக்கு தோன்றதை, இந்த ப்ராடக்டோடைய லான்ச் வீடியோவை பார்த்து எனக்கு தோன்ற ஒரு ரியாக்ஷனை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டிடபிள்யூஎஸ் வேர்ல்டில் அவங்க இனோவேஷன் கொண்டு வரணும்னு நினச்சது வந்து தப்பே கிடையாது. மித்த ப்ராடக்டை விட நாங்கள் தனியாக துண்டாக நாங்கள் நிற்கணும், அதை 4 ப்ராடக்டை இங்கே வச்சோம் அப்படின்னா இதுதான் அவங்களுடைய இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு தெரியணும் அப்படின்னு அவங்க பண்ண ஒரு எஃபர்ட், பாராட்ட வேண்டிய எஃபர்ட் தான். அந்த மாதிரியே தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் அவங்களுடைய அந்த டிசைனை வச்சு அப்படி வரிசையாக வச்சு பார்க்குறப்போ, எல்லா ப்ராடக்ட்டையும் வரிசையாக வச்சு பார்க்குறப்போ அந்த இடத்துல நத்திங் அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட், இயர் 1 அப்படிங்கிறது நல்லா துண்டாக தெரியும். இன்னுமே பார்த்தீங்கன்னா அது அவங்க பேசின பேச்சுக்கு மேட்ச் ஆகலை, அவங்க கொடுத்த ஹைப்புக்கு மேட்ச் ஆகலை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட். டிடபிள்யூஎஸ் ஃபீல்டில் இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம் இருக்குது சால்வ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக. ஸோ என்ன தான் காஸ்ட்டு போட்டு நீங்கள் வாங்கினாலும் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் வந்து இந்த போஸ்னுடைய சவுண்ட் போர்ட்ஸ், ஃப்ரீ போர்ட்ஸ்னு ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை தடவை ஒன் சைடு ஒர்க் ஆகாமல் போச்சு, டெக்னிக்கல் ஃபால்ட்டு, மெக்கானிக்கல் ஃபால்ட்டு, எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டுன்னு போட்டு நீ சர்வீஸ் சென்டருக்கு அலைய வச்சு ஒரு 3 தடவை மாற்றினேன். 4வது தடவையும் போயிடுச்சு, வாங்க மாற்றுறேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே கோவிட் வந்துடுச்சு, அதனால் மாற்றாமல் போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு ஓப்போ என்னுடைய என்கோ எக்ஸ் வந்து ஒரு சைடு போயிடுச்சு. எவ்வளோ காஸ்ட் நீங்கள் வாங்கி போட்டாலும் டிடபிள்யூஎஸ்னுடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இது ரியல்மி ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே கம்மி. இந்த ரியல்மி போட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ ரியல்மியினுடைய பட்ஸ் கியூ அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை வந்து கிவ்வே கொடுத்துருந்தப்போ அவர் வாங்கி பேர் ஆகலை அப்படின்னாப்புல. அதுக்கப்புறம் அவருக்கு ரீப்ளேஸ் கொடுக்கறதுக்காக ரியல்மியோடைய நியோ பட்ஸை எடுத்து அது சார்ஜே ஆக மாட்டேங்குது. ஸோ உள்ளுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா 1 இயருக்கு மேலே இதெல்லாம் ப்ராடக்ட்லாம் தாங்க மாட்டேங்குது. யூஸ் பண்ணாலுமே அதோடைய லைஃப் வர மாட்டேங்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவங்க சால்வ் பண்ணியிருக்கலாம். அவங்க ரொம்ப தில்லா முன்னாடி வந்து எங்கள் ப்ராடக்ட் நாங்கள் 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம், லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு வந்து ஒரு உண்மையான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி லைஃப்லாம் சால்வ் பண்ணிட்டாங்க. அதாவது பேட்டரி லைஃப்லாம் நல்லா இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. பட் லைஃப், அந்த ப்ராடக்ட்னுடைய டிடபிள்யூஎஸ் ப்ராடக்ட்னுடைய லைஃப் நல்லா இருக்குமே, அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு அவங்க இந்த டிசைன், இதே டிசைனில் லைஃபுக்காக நாங்கள் வாரண்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ டிடபிள்யூஎஸ் ஃபீல்டில் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. ப்ராப்ளம் சால்வ் பண்ணி, அது ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை நம்ம சால்வ் பண்ணி இதை பெருசாக ஊதி மார்க்கெட்டிங் பண்ணி விற்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிட்டு டிசைனில் போய்கிட்டு நாங்கள் வந்து சூப்பராக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீஸ் பண்ண ஒரு டிசைன் வேறு, கடைசியாக ரிலீஸ் பண்ண ஒரு டிசைன் வேறு. அது தப்பு சொல்ல. பட் இந்த ரிலீஸ் பண்ண டிசைன் வந்து இன்னைக்கு இருக்கிற மற்ற இயர்ஃபோன்ஸ் மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் வித்தியாசமாக இல்லை. பட் நல்ல ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சவுண்டு குவாலிட்டி ரொம்ப முக்கியம். இந்த லான்ச்சிங் வீடியோவில் ஒரு 100% வீடியோ இருக்குது அப்படின்னா ஒரு 10% தான் அவங்க சவுண்டோடைய குவாலிட்டியை பற்றி அவங்க பேசினாங்க. ஒரு 4-5 கிராஃபெல்லாம் காமிச்சாங்க. எதுக்கு இந்த கிராஃபெல்லாம் காமிச்சாங்க, என்ன புரிய போகுது அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சைடில் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட்
ப்ராடக்ட் இப்போது நான் முதல்ல இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நினச்சேன்னா, சரி 6000 ரூபா தான், ஸோ நம்ம ப்ராடக்ட்டை வந்ததுக்கப்புறமா அதை நம்ம வாங்கி ரிவ்யூ வேறு போடலாம்னு நினச்சேன். இது லான்ச் பண்ணதுக்கப்புறமா இதை வாங்கி ரிவ்யூ பண்ணுறதுக்கான மூடே எனக்கு அந்த இதே இல்லை, இன்ட்ரெஸ்டே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறமா இந்த ப்ராடக்டினுடைய லைஃப் டைம் பற்றி அவங்க எதுவும் சொல்லலை. சர்வீஸ் முக்கியமாக எங்கே இருக்கும், இந்தியா வந்து எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, அதை பற்றிலாம் அவங்க சொல்லலை. சவுண்டு குவாலிட்டி பற்றி பெருசாக ஒன்றும் 2-3 சவுண்ட் இன்ஜினியர்ஸை கொண்டு வந்து பேச வச்சாங்களுடைய ஏதோ டீனேஜ் டெக்னாலஜியாக ஒரு கம்பெனியோட அவங்க ட்ரைஅப் வச்சுருக்காங்க. ஸோ என்னுடைய டீனேஜ்லேருந்து நான் இந்த வரைக்கும் அந்த மாதிரி கம்பெனி கேள்விப்படவே இல்லை. பட் நான் கேள்விப்பட்டால் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலை. பட் ஒரு பேர் தெரியாத ஒரு கம்பெனியோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியிலேருந்து ப்ரூவன் டெக்னாலஜி இது வரைக்கும் வந்த இயர்ஃபோன்ஸில் அவங்களுடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ எல்லாமே பல விஷயங்கள் தெரியாதமாகவே இருக்குது. நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஐ நோ நத்திங் அபவுட் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணதுக்கப்புறமா இந்தியாவில் நம்ம ஆகஸ்ட் 17 லான்ச் இந்தியாவுக்கு வரப்போகுது. ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. வாங்கி ரிவ்யூ போடலாமா அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு போயிடுச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இன்னுமே வாங்கி இதை போடணுமா அப்படின்னு. நல்ல ப்ராடக்டை தான் லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பேய் தம்பி இருக்கார்ல, இவர் இப்போ OnePlusல இருந்தப்போவே OnePlus ஆரம்பித்தப்பே ஹைப்பில் தான் ஆரம்பித்தாங்க. OnePlus வந்து உங்கள் மொபைல் ஃபோனை உடச்சி ஒரு வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு வந்து எங்கள் மொபைல் ஃபோனை வாங்குறதுக்கான இன்வைட் தரோம், ஃப்ரீயாக கிவ்அவேலாம் கிடையாது, இந்த மொபைல் ஃபோன் இன்வைட் சிஸ்டம்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஹைப்பு அங்கே ஆரம்பித்த ஹைப்பு தான் அவர். இந்த பேய் தம்பி வந்து அங்கே ஆரம்பித்த ஹைப்பை அவர் புதுசாக ஆரம்பித்த இந்த கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா ஹைப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஹைப்பு கொடுக்குறதுல தப்பே கிடையாது. இன்றைக்கி ஒரு சினிமா, ஒரு ட்ரெய்லர், ஒரு ப்ராடக்ட்டு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்லாம் ஹைப் பண்ணாமல் நம்ம விற்கவே முடியாது. ஆனால் ஓவர் ஹைப் கொடுத்துட்டோம் அப்படின்னா மக்கள் மனசில் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகிடுது. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து மீட் பண்ணுற மாதிரி அவங்க ப்ராடக்ட் பண்ணாங்கன்னா ஓகே. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மீட் பண்ணலை அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஆகிடும். அந்த ப்ராடக்டே நல்லா இருந்தாலுமே அவங்க கொடுத்த ஹைப்புக்கு அந்த எக்ஸ்பெக்ட் மீட் பண்ணல அப்படின்னா மக்கள் மனசில் ஒரு ஏமாற்றம், ஒரு சின்ன ஒரு வெறுப்பு அந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி நிலையில் தான் நான் இன்றைக்கி இருக்கேன். பட் பாப்போம், உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய ஐடியாஸ் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய எண்ணங்களை ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கி ரிவ்யூ பண்ணணுமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைய போகிறது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.